ஹாய் டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்னா டேப்லெட்ஸ், அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் ஷாம்பூ, அப்புறம் கண்டிஷ்னர், இதை எல்லாமே ஒரு ஸ்டெப்ஸ். ஓகேவா? மெயினாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஹேர் சீரம், ஹேர் க்ரோ சீரம், ஹேர் வந்து க்ரோ ஆகிறதுக்கான சீரம், ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கான சீரம். இதோட நம்ம என்ன மெயினாக ஒரு ஹீரோ இன்க்ரீடியன்ட் ஒன்று யூஸ் பண்ணணும். அது ஒரு இன்க்ரீடியன்ட் கிடையாது, அது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரொம்ப 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 கரெக்டான வேலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க குட்டி குட்டி முடி நிறைய வரும். அது மாதிரி நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த குட்டி முடி நிறையா வரும். அது வந்து குளிச்சிருக்கனால அது உள்ளே இருக்குது. பட் குட்டி முடி நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வரும். ஓகேவா? அது என்ன ப்ராடக்ட்டுன்றதை வந்து நான் காட்டுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு 2 மந்த்ஸாகவே நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராடக்டை. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா திஸ் இஸ் த ப்ராடக்ட். இது என்னன்னா டர்மா ரோலர். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராடக்ட். நீங்கள் வந்து ஹேண்டில் வச்சு இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பேர் வந்து இது யூஸ் பண்ணி நிறைய பேத்துக்கு வந்து இதனால வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இது நான் யூஸ் பண்ணி தான் இது எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். லுக் அட் திஸ். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து இப்படி இருக்கும். நான் வந்து இது ஐசோப்ரோபனால் ஆல்கஹால் வாங்கி இதில் 2 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். நான் எப்படி பண்ணுவேன்னா, அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டரில் வந்து நல்லா கொதிக்கணும் வாட்டர், அதில் போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சுட்டு எடுத்து நான் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதோட இது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், லிட்டில் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் முடி வளரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பெயினை வந்து பார்க்க முடியாது. ஸோ தட் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் வந்து அந்த ஐசோப்ரோபனாலில் டிப் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு ஹாட் வாட்டர்லேயோ இல்லேட்டமோ வெட் பண்ணி தொடச்சிட்டு ரொம்ப ஏதோ அதில் விட்டு துடைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து நீடில்ஸ், ஸோ வந்து அதில் மாட்டிக்கும். ஸோ பார்த்து தொடச்சிட்டு ஆற வச்சுட்டு நல்லா அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. அழுக்கு படியாமல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற மெயின் ப்ராடக்ட். அதாவது நீங்கள் எத்தனை வகை சிரம் யூஸ் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ வகையான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஹேர் வந்து க்ரோ ஆகணும்னா அங்கே வந்து, அதாவது கொட்டின இடத்துல முடி வளரணும்னா அந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கும். கொட்டிட்டு அந்த முடி க்ளோஸ் ஆகிருக்கும். நம்ம இதை வச்சு ரப் பண்ணால் தான் ஒரு ஹோல் ஓப்பன் ஆகும். அது வழியாக சிரம் பெனட்ரேட் ஆகி தான் ஹேர் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? இதுதான் பிஆர்பி, ஜிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதுவும் டர்மா ரோலர்னு பண்ணுவாங்க. அவங்க கிட்ட பண்ணுறது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? டாக்டர்ஸ் கிட்ட பண்ணுறது வந்து சோ பெனிஃபிட், நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளோட ஓன் பிளட்ல இருக்க பிளாஸ்மா எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்லேயே க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மந்த்லி 1 வச்சுக்கலாம். உங்களோட ஒரு 1 வீக் ஒன்ஸ், 4 days ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து அது 1 மந்த்துக்கு இன்னொன்று நீங்கள் மாற்றிடலாம். ஓகேவா? நான் இந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி என்கிட்ட 4 வச்சுருக்கேன். ஸோ ரெகுலராக நான் இதை யூஸ் பண்ணுவேன். 2 days ஒன்ஸ், 3 days ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போ 2 to 3 days ஒன்ஸ் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இதுதான் என்னோட ரிசல்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி முடி. நான் த்ரெட்டிங் பண்ணும்போது இங்கே இருக்க முடியை விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் பண்ணுங்க, அங்கே போகாதீங்க, நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட் அவங்க இங்கே இருக்க முடியல எடுத்துருவாங்க. இதெல்லாமே எனக்கு இப்போ வளர்ந்த ஹேர். எனக்கு பயங்கர ஹேர் லாஸ் ஆச்சு, எக்ஸ்ட்ரீமாக லாஸ் ஆச்சு. நான் இது பண்ணி ஓரளவுக்கு எனக்கு ஹேர் வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே புதுசாக வளர்ந்த முடி தான் அது. ஸோ வந்து இதனால நான் வந்து ரொம்பவே பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன். நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியே காட்டுறேன். ஓகேவா? பிகாஸ் இது நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு சிரம் ஆட் பண்ணுவேன். நான் வெளியே கிளம்பிட்டேன். ஸோ வந்து அதை நான் யூஸ் பண்ணி ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிரம், அது மினாக்சிடல் இருக்க சிரம், அதுதான் வந்து ஹேரை வந்து க்ரோ பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நான் அந்த மாதிரி ஒரு சிரம் யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் ஒரு மசாஜ் மாதிரி கொடுப்பேன். லைட்டாக கொடுத்துட்டு தலைப்பினியோ இல்லை கொண்டையோ போட்டுக்குவேன். இதுதான் வந்து டெர்மா ரோலர். இதனால நான் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுட்டு நீங்கள் கூட பண்ணலாம். பட் இது எனக்கு இதை பற்றி தெரியும், அதனால நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ஸில், நான் சொல்கிறேன் என்ன ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி விட்டமின் டேப்லெட்ஸும் எடுத்துக்கோங்க. நான் அது இன்னொரு வீடியோவில் போகிறேன். நான் என்னென்ன டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், நான் என்னென்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், நான் என்னென்ன சிரம்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு இன்னொரு வீடியோவில் நான் போகிறேன். பாய்.